அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவநீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம் நாமத்தை நீர் மயப்படுத்திக் கொள்வீராக. சுகபலன் ஆரோக்கியம் பாதுகாப்பு தருவீராக. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சபையார் ஆமென் சொல்லாமா? நம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அரசனான பிறகு தன் ராஜ்யத்தை எப்படி பாதுகாக்கிறார், சபையை எப்படி பாதுகாக்கிறார், தன் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறார் என்றெல்லாம் நாம் இதில் சில காரியங்களை படிக்க முடிகிறது. தேவஜனமே, நாம் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடின உழைப்பு அவசியம். கடின உழைப்பு செய்து மேல் வந்த பிறகு நமக்கு கிடைத்தவைகளை பத்திரமாக தக்க வைத்து கொள்வது அதைவிட அதிக அவசியம். யாரெல்லாம் பாதுகாப்புக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவர்களெல்லாம் விழுந்து போனதை நம்மால் நிறைய வரலாறுகளிலே படிக்க முடியும். பாபிலோனுடைய மாபெரும் சாம்ராஜ்யமான பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்ததும் அப்படிதான். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு முன்பாக விழுந்ததும் அப்படிதான். கிரேக்க சாம்ராஜ்யம் ரோமர்களுக்கு முன்பாக விழுந்ததும் அப்படிதான். ரோமர்கள் விழுந்ததும் அப்படிதான். ஆக செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாதுகாப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. யுத்தங்கள் முக்கியம்தான், கடின உழைப்பு முக்கியம்தான், ஆனால் பாதுகாப்பு முக்கியம். இந்த அதிகாரத்திலே தாவீது தன்னை சுற்றிலும் நல்ல பாதுகாப்பான அமைச்சர்களை வைத்திருந்திருக்கிறார். இதை அவர் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார் என்று கூட, 3 பிரிவுகளாக பிரிக்கிறார் என்று கூட சொல்லலாம். ஒன்று ஆவிக்குரிய ரீதியான பாதுகாப்பு. 2 ஆசாரியர்களை வைத்து ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக பாதுகாப்பு நல்ல அமைச்சர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்கிறாங்க. மூன்றாவது பாதுகாப்பு மிலிட்ரி கமாண்டர்ஸ். மூன்றும் அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். அமைச்சர்கள், நல்ல ஆலோசகர்கள், எக்ஸலண்ட்டாய் நடந்து கொண்டு போகிறவர்கள், கம்பெனியை, நிறுவனத்தை, சபையை, ஊழியத்தை நடத்தி கொண்டு போகிற அமைச்சர்கள் அவசியம். மூன்றாவதாக படைத்தலைவர்கள் தான் எதிரிகளை எதிர்க்கிறவர்கள். சபையினுடைய வாழ்க்கை வரலாறுல ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுமே அந்த மிலிட்ரி லீடர்ஸ் மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஃபிசிக்கல் யுத்தத்தை பற்றி சொல்லவே இல்லை. எல்லாம் ஆவிக்குரிய யுத்தங்கள் தான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார். ஆனாலும் சபையை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, நம் குடும்பத்தை பாதுகாக்க இந்த பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இஃப் யூ ஆர் செக்யூர், யூ ஆர் சேஃப்கார்டிங் யுவர் வெல்பீயிங். நீங்கள் உங்கள் பத்திரமா இருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் அசெட்ஸ். சின்ன பொருளை பத்திரமா காப்பாற்றாதவன் பெரிய பொருளை கூட விட்டுடுவான். இன்னொன்று நோட் பண்ணணும், சின்னதெல்லாம் பத்திரமா காப்பாற்றுவன் பெருசாக கோட்டை விட்டுருவான். ஆமாம். ஆக எல்லாவற்றிலும் ஜாக்கிரதமாக இருக்க வேண்டும். சிறிய பொருள்களையும் பாதுகாக்க வேண்டும், பெரிய பொருள்களையும் பாதுகாக்க வேண்டும். we need to be careful about our money. பணம் எப்படி வருகிறது, எப்படி செலவு செய்யப்படுகிறது, எங்கே இருக்கிறது என்கிற ஒரு அலர்ட்னஸ் நமக்கு இருக்க வேண்டும். ஆமாம், பணத்தில் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா நம்ம ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆக முடியாது, வளர முடியாது, இப்படி தான் இருப்போம். ஆமென். we need to have some security about money. டைம், தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், லைஃப்பில் மிக முக்கியமாக எடுக்க வேண்டியது நேரம். நம் நேரம் தவறினால் நம்மால் எதையும் உலகத்தில் சாதிக்கவே முடியாது. நேரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவசியம் இல்லாத நேரம் எங்கெல்லாம் செலவழிகிறதோ அவைகளெல்லாம் நிறுத்திவிட்டு அவசியமான செயல்களுக்கு நாம் நம் வேலையை செய்வது அவசியமாக. இட் வுட் பிகம் மோர் பெனிஃபிஷியல். ஹல்லேலூயா. தனிப்பட்ட மனிதனுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியம். தாவீது தன்னை பாதுகாக்க கிரேத்தியர் பிளேத்தியரை வச்சிருந்தாராம். they are the foreign security guard. சொந்தக்காரன் இல்லை. யூதா, இசக்கர், தான், செபுலோன், காத், நப்தலிலிருந்து எடுக்கல. டோட்டலி கிரேத்தா தீவிலிருந்து தாவீதுக்காகவே உள்ள ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். அவங்கக்கிட்ட யாரும் பேச முடியாது, யாரும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. பொதுமக்கள் அந்த மிலிட்ரி கமாண்டோஸ் கையில் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அப்படி எக்ஸலண்ட்டாக வச்சுருக்கோம். ரொம்ப ஏன் டு ஃபைட் அகேன்ஸ்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். தாவீதுக்கு விரோதமாகவோ குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பும்போது அதை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கார். டு கீப் பப்ளிக் பிளேசஸ் சேஃப். ஆமாம், பப்ளிக்கில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, தாவீதுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னா ராஜாவோட கட்டளை கேட்டு யார் ஃபைட் பண்ணுவாங்க? கிரேத்தியர் பிளேத்தியர் ஃபைட் பண்ணுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மிட்டிகேஷன் என்று சொல்வார்கள். ஒரு ரிஸ்க் வருது, அந்த நேரத்தில் எப்படி கையாளுவது?
சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிஸ்க்கை கேர் பண்ணவே மாட்டோம். எந்த வழியாக வந்தோம், எந்த வழியாக போனோம்னு நமக்கு தெரியாமலே இருக்கும். we need to identify the vulnerabilities. இன்றைக்கி நைட்லாம் மழை பெஞ்சிருக்கு. காலையில் பிள்ளைங்க மார்னிங் டிவோஷன் முடிஞ்சதும் சேக்காட் சர்ச்சு மேலே போய் பார்த்தாங்களா என்னான்னு தெரில. போன வாரத்தோட ஃபோட்டோ தான் எடுத்து போட்டிருந்தாங்க. we need to handle risk management. மழை பெஞ்சால் என்ன ஆகும், தண்ணி மேலே நிற்கும். இந்த திருச்சபையில் கூட அப்படி தான். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மழை பெஞ்சு இந்த பக்கம்லாம் இறங்கும், இந்த பக்கம் இறங்கும். இந்த ஃபேனு ரீகாயில் பண்ணியிருக்கு, அந்த ஏசியில் தண்ணி இறங்கியிருக்கு, இந்த பக்கம்லாம் இறங்கியிருக்கு. we need to be careful. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? செக்யூரிட்டியில் அலர்ட்டாக இருக்கிற பிள்ளைகள். இதுக்காக ஒரு ஆளை போடுங்கன்னு என்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க. நம்ம எல்லாருமே அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஆமேன். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த ஏசிக்கெலாம் அந்த ஜல்லடை போட்டிருக்கோம். காரணம் என்ன தெரியுங்களா? எலி தொல்லை. இவ்வளோ எக்ஸலண்ட்டாக நம்ம பிரதர் லாமேக் அதை எடுத்து போட்டார். இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உள்ளது எல்லாத்தையும் கடிச்சு துப்பி வைக்கும். we need to be careful about all the risk management. proactive measures. வருமுன் காப்போம். நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுக்காம ஒன்றும் வரல. என்ன சொல்லி கொடுத்தாங்க? வருமுன் காப்போம், வருவதற்கு முன்பாக நீ பாதுகாத்துக்கணும். to keep and secure environment. பத்திரமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு, இந்த சர்ச்சுக்கு வந்தால் பத்திரமா இருக்கும். சில நேரத்தில் சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் வாலிப பிள்ளைங்களை அனுப்புவாங்க. என்ன சொல்லி அனுப்புவாங்க? சர்ச்சுக்கு போனால் பாதுகாப்பு. we need to take security measurements. பிள்ளைங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம அதுக்குன்னு உள்ள டீம் நின்று அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதை எஃபர்ட் எடுக்க வேண்டும். கணவன்மார்கள் மனைவிகளை அனுப்புகிறாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கலாம். they need to be secured. சின்ன பிள்ளைங்க மியூசிக் ஸ்கூலுக்கு வராங்க. they need to be secured. இப்படிப்பட்ட எல்லா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லேயும் பிளான் பண்ணி ஒரு எதிரியாக பார்த்து முடிச்சுட்டு தன் தேசத்தை பாதுகாப்பாய் வைக்கிறார் தாவீது. ஹல்லேலூயா. எமர்ஜென்சினே ஒன்று இல்லாத அளவுக்கு பாதுகாக்கிறார். எமர்ஜென்சினாலே அவங்களுக்கு பெலிஸ்தியர்கள் தான். பல 100 ஆண்டுகளாக யுத்தங்கள், 400 வருஷம் 500 வருஷமாக பெலிஸ்தியனுக்கு வேலையே இங்கே இருக்கிற இரும்பை கூட தூக்கிட்டு போனோம். ஏன்? அவனுக்கு பிளாக் ஸ்மித்தே இருக்கக்கூடாது. ஒரு கத்தி, கடப்பாரை, ஈட்டி செய்கிறவன் இருக்கக்கூடாது. அவனை கொன்றுவானுங்க. ஆனால் தாவீது இதை எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருந்து he took all security measures to safeguard the property. ஆமென். பொருள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பொருளும் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் எப்போதும் சொல்லுவேன், ஒரு பொருளை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலைன்னா அது தொலைச்சிட்டு தான் நினச்சிக்கங்க. ஏன் அந்த வார்த்தை? தொலைலையா, இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு வேண்டியப்போ அது கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம்? அது அந்த இடத்துல இருக்க வேண்டும். பில்லு எங்கே இருக்கணும்? எங்கே ஃபைலிங்கும் அங்கே இருக்கணும். லெசன் நோட்ஸ் நான் பார்க்குறேன், சில நேரத்துலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லெசன் நோட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு போட்டாங்க. ஏன்? உங்கள் லெசன் நோட்ஸு அப்படியே பறந்து வருது, குப்பை தொட்டிக்கு வருது, வேறு எங்கன்னா டேபிளில் வருது, நீங்கள் கிரிக்கிட்டு போகிறது. இந்த சின்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா we may lose everything. We may lose our property. We may lose our any important thing. பில்டிங்காக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும். why not our intellectual property? உங்கள் மனதில் உள்ள மூளை, நீங்கள் படித்த பாடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மறந்துடுவோம். இசை கற்றுக்கிட்டா வாசிக்கணும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஆர்டர் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம சபையில் உள்ள மக்கள் எல்லாமே புதுசாக யாராவது வருவாங்க, ஆர்டரை பிரேக் பண்ணுவாங்க. யூ நீட் டு டீச் தம். ஏன்? அவங்க டிஸார்டர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? தேர் வில் பி எ சேலஞ்ச். புதுசாக ஒரு ப்ராப்ளம் வரும். டு ப்ரிவென்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆமீன். பெரிய மாலில் பெரிய ஓப்பனர் மீட்டிங்லலாம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு டீம் இருக்கும். கூட்டத்தை எப்படி கையாளணும். ஆமீன். இப்படிலாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஜனங்க நம்மளை நம்புவாங்களாம். என்ன பண்ணுவாங்க? நம்பி வருவாங்க. இந்த சர்ச்சுக்கு போனால் என்னை பத்திரமா பார்த்துப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை பார்த்துக்குவாங்க, எனக்கு ஹெல்ப்பு பண்ணுவாங்க, எனக்கு கூட நிற்பாங்க என்று சொல்லுகிற ஒரு நிலை. we need to build trust and confidence. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதெல்லாம் அவசியம்ன்றீங்க? அவசியம். ஆமென். we need to put some effort for this. இதற்காக ஒவ்வொன்றும் போடும்போது the people in the society will come to know about us. சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய தலைமத்தின் கீழ் வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை வாசிக்கும்படி கேட்போம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். சோபாவின் ராஜாவாகிய
ஹாதரேசர் ஐப்ராத் நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20000 காலாட்டையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களையும் வைத்து கொண்டு மற்றவையெல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20000 பேரை வெட்டி போட்டு போதும். இதில் முதல் வசனம் சொல்லுகிறது பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை விட பழமையானவர்கள். இஸ்ரவேல் அவங்க தாத்தா ஆபிரகாமை பற்றி சொன்னால் இஸ்ரவேல் பழமை. தாத்தா வந்தார், நடந்தார், போயிட்டார். 430 வருஷம் தாத்தாவை காணும். தாத்தாவோட பிள்ளைங்க ஈசாக்கு, யாக்கோபு 430 வருஷம். அப்படி பார்க்கும்போது டெரிட்டரி, லேண்டு, சொத்துலாம் யாருதுன்னுவாங்க? ஏரிக்கு போனால் ஏரி யாருதுன்னு சொல்லுவான். சும்மா சொல்லுங்கள். பப்ளிக் வீடு நம்ம கட்டிக்கிட்டோம், ஃபென்ஸ் போட்டோம், பிரச்சனை இல்லை. ஏரிக்கு போனால், பொது கிணறுக்கு போனால் எந்துன்னுவான். ஆற்றுக்கு போனால் மீன் பிடிக்க விட மாட்டான். பண்ணுவானா? ஒரு பெரிய தோப்பு இருக்குது, திராட்சை தோப்பு இருக்குது, போய் கை வச்சா விட மாட்டான். அங்கங்கே ப்ராப்ளம். தேவர் கான்ஸ்டன்ட்லி அட் ஆட்ஸ். என்ன பண்ணாலும் பெலிஸ்தியர்களுக்கு இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு பிரச்சனை. முடியாது, தரமாட்டேன். தேவர் த கிரேட்டஸ்ட் எனிமீஸ். ஏன்? சின்ன சைஸில் எல்லாம் பெரிய பெரிய சைஸ் ராட்சதர்கள். ஆமென். ஆமாம், தேர் நான் செமிட்டிக் பீப்புள். சவுத்து தென் பக்கமாக கானானில் குடியிருக்கிறாங்க. ஆமென். எப்போதும் இஸ்ரவேலர்களோட அவங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. எங்கேயாவது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலோட காம்ப்ரமைஸாக இருக்காங்களா? இல்லை. பிரச்சனை பேச்சுவார்த்தையில் ஒரு நாளுமே உடன்படாத மக்கள் தான் இந்த பெலிஸ்தியர்கள். இவர்கள் கிரேக்க இமிகிரண்டாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன் 1175 அது இருந்திருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். they had great aggressions. ஆமென். அவங்க மைண்டில் எப்போதும் அக்ரெசிவாக இருக்கும். உங்களில் ஒருத்தனை தேர்வு செய்துக்கோ, என் கூட யுத்தம் பண்ணட்டும். ரைட்டா? நீங்கள் வா, உன் மாம்சத்தை பிச்சு யாருக்கு போடுவேன்? ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை எதிர்ப்பவர்கள். அவர்களுக்கென்று தேவதைகள் இருந்திருக்கிறார்கள். பால் தேவதையை வணங்கியிருக்கிறார்கள். அஸ்திரோத்து, அஷீரா, தாகோன். தாகோன் என்றால் மீன் கடவுள். முகத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் மனுஷன், தொப்புள் கீழே மீன். ஃபிஷ் காட். ஆமென். ஆமாம். இஸ்ரவேலருக்கு எப்போது விரோதமாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களோடு சண்டை போடுவது என்பது மிகவும் பிரச்சனையான ஒரு விஷயமாய் இருந்தது. ஆனால் எக்ஸலண்ட்டாக தாவீது இந்த விஷயத்தை சால்வ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமில் இருந்து வழி வந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் சேர்ந்த ஜனங்கள். ஆனால் இஸ்ரவேலர்களை விட அவங்க சீனியர்ஸ். ஆமாம். they were the ancient people living in Canaan. ஆமாம். பெலிஸ்தியா என்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 5 பட்டணங்கள் இருந்தது. 5 பிரபுக்கள் இருந்தார்கள். வேதாகம காலத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எப்பொழுதும் குடி இருக்கிறவர்கள். ஆமென். இவர்களை கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் அவர்களுடைய மிகவும் பிரம்மாண்டமான பட்டணங்களை பற்றி சொல்லணும்னா அஷ்டோத், அஸ்கலோன், காத், எக்ரோன். காத் பற்றி நமக்கு தெரியும். காத் ஊர்லேருந்து யார் வந்தது? என்னாச்சு? கோலியாத் காத் ஊரை சார்ந்தவன். வேதம் இவர்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம் படிக்கும்பொழுது, மிஸ்ராயும் லூதிமையும் அனுமீனையும் லெகாபீமையும் நப்தூமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகிமையும் கப்தோரிமையும் பெற்றான். பெலிஸ்தியரோட பேர் வந்துருச்சு. பெலிஸ்தியரின் சந்ததிகளுக்கு தலைவனாகிய கஸ்லூதிமையும். ஸோ
குட் ஓல்டன் டேஸ் ரெக்கார்ட் நோவா காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இவங்க ஷேம் காம் யாபத்தில் ஷேம் வம்சத்தில் ஆபிரகாம்லாம் தோன்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களும் பழமையானவர்கள் தான், இஸ்ரேலுக்கு விரோதமானவர்கள். ஆபிரகாமின் டிசெண்டன்ஸ், ஆபிரகாம் வழி வந்தவர்களுக்கு எப்போதும் எதிரடையாய் வந்தவர்கள் தான். இவர்களை ஏனாக்கியர் என்றும் வசனம் சொல்கிறது. ஆமென். மோசே காலத்தில் கானான வேவு பார்க்கும் போது ஏனாக்கியர் இருந்ததாக அந்த 12 வேவுகளில் 10 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆமென். காசா, அசுதோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற 5 ஃபேமஸான பட்டணங்கள் யோசுவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். யோசுவா யுத்தத்தில் போய் ஜெயித்தாலும் அவர்களை முழுமையாய் ஒடுக்க முடியவில்லை. அவர் என்ன சொல்லிட்டார்னா, எல்லாரையும் அடித்து போட்டேன், நீங்கள் ஓவர்டேக் பண்ணி அவனுங்களை அடக்கிக்குங்கன்னாரு. இவங்களால என்ன பண்ண முடியல, அடக்க கூட முடியல. அவன் வளர்ந்து வருகிறான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எப்பொழுதும் கூட்டம் கூடினவர்கள், குறிப்பாக ரொம்ப ஃபேமஸாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம படிப்போம். 2 சாமுவேல் 21:20 நம்ம படிப்போம். குறிப்பாக 1 சாமுவேல் ஆரம்பத்துலேருந்தே பெலிஸ்தியர்கள் தான் வருவாங்க. 2nd சாப்டர்லேருந்தே ஏலி சாகிறது, அவங்க பிள்ளைங்க சாகிறதுக்கு எல்லாமே அவங்க தான். ஆமென். ஆமாம். ஆபிரகாமும் கூட பெலிஸ்தியர்களின் ராஜாவாக அபிமெலேக்கு கூட ஒரு உடன்படிக்கை செய்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இவங்க பெரிய வரலாறு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் ஏவியர்களோடு கூட இணைந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டது நமக்கு தெரியும். இந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமான யுத்தத்தில் 2 கிரேட் ஜென்ரல்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணலாம். நம்பர் 1 சிம்சோன். ஆனால் அவரை சதி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்குங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. மந்திரம் பலிக்காதுன்னு நம்ம போல்டாக இருக்க முடியாது, தந்திரம் பழிச்சிடும். சிம்சோனுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் பலிக்கலை, எந்த பலமும் பலிக்கலை. ஆனால் என்ன பண்ணிருச்சு, தந்திரம் பழித்தது. நமக்கு தெரியும் சிம்சோன் எப்படி மரித்தார் என்று. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனதாக சொல்லப்படுகிறது 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில். அதை நம்ம படிப்போம். பல மாதங்கள் அங்கே வச்சிருந்து, யார் இந்த பெலிஸ்தியர் வச்சிருக்கிறான், 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தின்படி அதை ரிட்டர்ன் பண்ணுறான். பெத்ஷெமேஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுகிறான், பெத்ஷெமேஷ்லேருந்து. ஆக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கூட பிடிக்க முடியும் என்கிற துணிச்சல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அவர்கள் கர்த்தரை பெரிதாய் வணங்கினதாக சொல்லப்படவே இல்லை. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பெலிஸ்தியர்களை எதிர்த்து அவர் அங்கே குரல் கொடுத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் குறிப்பாக அஸ்தோத் பற்றியும் எக்ரோன் பற்றியும் அவர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்ததை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, எரேமியா, எசேக்கியேல் மற்றும் செப்பனியாவும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கார். they spoke the destruction of the Philistines. பெலிஸ்தியா ஒரு நாள் அழியும் என்பதை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய 47ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ரெமனன்ட் பீப்புள், கொஞ்சம் பேர் மீந்திருக்கிறாங்களே, அவங்க கூட அழிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் நடந்த பல யுத்தங்கள். ஷிப்லா என்கிற இடத்துல ஒரு யுத்தம், பிறகு இஸ்ரேல் பேட்டில் ஆஃப் ஆபேக் என்று சொல்கிற இடத்துல இஸ்ரவேலர்களை வீழ்த்தி உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போனார்கள். ஏபேன் ஏசேர் அப்படின்ற இடத்துல பெலிஸ்தியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். பிறகு அவர்களுடைய இஸ்ரவேலுடைய உடன்மைகளை எல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போகிறது நமக்கு தெரியுது. பிறகு மிக்மாஸ் என்கிற இடத்துல பெலிஸ்தியர்களுக்கு விரோதமான யுத்தத்தில் யோனத்தான் ஜெயிக்கிறார். பிறகு ஏலா பள்ளத்தாக்கிலே தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறார், நமக்கு தெரியும். பிறகு கில்போவா மலை மேலையில் அவங்க ஜெயிக்கிறாங்க, சவுலையும் அவங்க 3 பிள்ளைகளையும் கொல்றாங்க. அதன் பிறகு இந்த 4ஆகமம் புஸ்தகம் 1 சாமுவேலுடைய முழுமையிலும் தாவீது டேக் ஓவர் பண்ண பிறகு பெலிஸ்தியர்களை வீழ்த்துகிறார். ஆமென். கடைசியாக பெலிஸ்தியர்களுடைய பெயரை இராமல் அதிகமாக யுத்தம் பண்ணி ஜெயித்த 3rd எக்ஸ்பர்ட் வந்து எசேக்கியா ராஜா. பெலிஸ்தியர்களை காசா மட்டும் உள்ள எல்லைகளை தாண்டி அவர்களை வீழ்த்தி எடுக்க நமக்கு தெரிகிறது. அதன் பிறகு இந்த பெலிஸ்தியர்கள், ராட்சசர்கள், ஏனாக்கியர்கள் எங்கு போனார்கள் என்று நமக்கு தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. ஆக பெலிஸ்தியர்கள் அடக்கப்பட வேண்டும். If the Philistines are not defeated, you don't have security. தேவசபையே, திருச்சபையே, மகனே, மகளே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரக்கூடாதபடிக்கு, உன் ஊழியம் வளரக்கூடாதபடிக்கு உனக்கு விரோதமாய் நிற்கிற பெலிஸ்தியன் யார்? அவனை நீ வீழ்த்தவில்லை என்றால், அந்த பிரச்சனை நீ ஜெயிக்கவில்லை என்றால், வாழ்நாள் முழுவதும் நீ அடங்கி இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. இதில் வந்து சவுலை தான் ஆண்டவர் வந்து லீடராக சூஸ் பண்ணார். சவுல் வந்து ஈஸிகோ எடுத்துட்டார். ஈஸிகோன்னா தெரியுமா? சொந்த ஆளுங்களை அடிச்சு போட்டு போயிடுறது. இவருங்க 2 விதமான பீப்புளை பார்க்கலாம். ஒருத்தர் வந்து உண்மையில யுத்தம் பண்ணி ஜெயிப்பார். இன்னொருத்தர் வந்து யுத்தம் பண்ணுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவரை ஜெயிச்சு போட்டு போயிடுவார். நான் நிறைய நேரம் யோசிப்பது உண்டு. சிலர் வந்து தன் கோபத்தை வெளியில் காட்டுவாங்க, தான் குடும்பத்தை அன்பாக நேசிப்பாங்க. சிலர் வெளியில் தைரியம் இல்லாதனால கூட இருக்கிற நல்லவங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஒரு தீஸ் பீப்புள் ஆர் ஸோ டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். அப்படி தான் சவுல். கோலியாத் கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை. திரும்பி வந்து யாரை அடிச்சுனுங்கிறான்? தாவீது தன் குடும்பத்தில் உள்ள யாரையும் அட்டாக் பண்ணதான் நம்ம பார்க்கவே இல்லையா? சவுலை கூட அவர் கேர் பண்ணவே இல்லை. அவர் எண்ணம் ஃபுல்லாக கோலியாத்தை எப்படி ஜெயிக்கணும், அவன் இன்னும் 4 அண்ணன் தம்பிகளை விட்டு போயிருக்கானே, அவனை எப்படி ஜெயிக்கணும், இந்த பெலிஸ்தர்களை எப்படி அடக்க வேண்டும் நினைத்தார். டுடே வித் whom are you fighting? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் ஃபைட் பண்ணுறீங்களா? சண்டை வீட்டுக்கார் கூட பண்ணுறீங்களா? இல்லை வீட்டுக்கார் ஒய்ஃப் கூட பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் பிள்ளைங்க கூட பண்ணுறீங்களா? நோ, டோன்ட் ஃபைட் among yourself. that is the real battle. உண்மையான யுத்தம் உனக்கு முன்பதாக நிற்கிறது. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் போவதற்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் குடும்பத்தார் அல்ல, உனக்கு முன்பதாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற பெலிஸ்தியன், அவனுக்கு விரோதமாக யுத்தத்தை நீ வகு. Who is the real Philistine in front of you? David attacked and subdued them. உன் பிரச்சனையை நீ எதிர்த்து ஜெயிக்க வேண்டும். You cannot avoid fighting the Philistines. சில பிரச்சனை நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உதாரணமாக கடன் எடுத்துப்போமே, பிறந்த நாள்லேருந்து கடன், இப்போயும் ஜாலியாக வாங்கிக்கிட்டு இருப்போம். நோ, யூ நீட் டு அப்போசிட். இன்னையிலேருந்து நான் வாங்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சப்டியூ பண்ணி வைக்கணும். எத்தனை பேர் எடுக்க ரெடியாக இருக்கிறீங்க? இல்லை என்றால் யூ லூஸ் யுவர் டெரிட்டரிஸ். பெலிஸ்தியர்கள் அடக்கப்படவில்லை என்றால் என்ன பண்ணுவான்? பெலிஸ்தியன் பொருளை எடுத்துகிட்டு போய்விடுவான். யூ லூஸ் யுவர் டெரிட்டரிஸ். ஆமென். தாவீது டார்கெட் பண்ணி பெரிய விரோதிகளை ஜெயித்தது நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. ஜெபிக்கிற மகனே மகளே, இன்றைக்கு காலையில் எழுந்த பிறகு உன் பிரச்சனை என்ன என்று எழுதினாயா? உன் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று எழுதினாயா? நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்கிறேன். உண்மையான கதை. லிசன் ப்ளீஸ். நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒரு வாலிப பையன் ஒரு தாத்தாவை நம்ம ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது, அந்த இடத்துல அடிக்கிறான். டேய் பெரியவர் அடிக்காதரா அப்படின்றாங்க. அப்போ இந்த கிழவன் வாயை வச்சுன்னு சும்மா இல்லை, அதனால தான் அடிக்கிறேன். என்னடா வாயை வச்சுன்னு சும்மா இல்லை? அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார், இந்த ரோட்டில் கிரேவல் போட்டிருக்காங்க, இந்த பசங்க வேகமாக போனான். நான் தூத்துன்னு சொன்னேன், டே கிரேவல் போட்டுக்கிறா, பார்த்து போடா டே வேகமாக போதுறா அப்படின்னு. வேகமாக போய் என்ன பண்ணிட்டானுங்க? விழுந்துட்டு வந்து என்ன அடிக்கிறானுங்க. சொல்கிறானுங்க, நான் வாய் வச்சுன்னு சும்மா இல்லையா, அதனால தான் விழுந்துட்டானுங்களா. யோசிச்சு பாருங்களேன், என்ன ஐடென்டிஃபிகேஷன். வாயை வச்சுன்னு தாத்தா சும்மா இல்லையா, அதனால் விழுந்துட்டானுங்களாம். யோசிச்சு பாருங்கள், அதனால் விழுந்தானா வேகமாக போய் விழுந்தானா? இதுதான். நீங்கள் உண்மையில் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால், நான் உண்மையில் மனசாட்சி உள்ளவனாக இருந்தேன்னா தப்பான காரணத்தை சொல்ல மாட்டேன். ரியல் காரணம் என்னன்னு வெளியேற்றன்னா அங்கே தான் கோலியாத் இருப்பான். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கோலியாத் வீழ்த்தப்பட வேண்டும். நீ அவனை வீழ்த்தவில்லை என்றால் அவன் உன்னை வீழ்த்துவான். ஹல்லேலூயா. முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வேர் இஸ் த கம்ப்ளீட் விக்ட்ரி? முழு வெற்றி ஏன் அடைய முடியவில்லை? நம் பிரச்சனைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் சாத்தான் ரூல் பண்ணிடுகிறான். சாத்தான் ஒன்றும் கிடையாது, பூமின்ற ஒரு சின்ன இடத்த தான் ரூல் பண்ணுறான். அண்ட சராசத்தை நம்ம ஆண்டவர் ரூல் பண்ணுறார். அவர் கையில் பவர் வாங்கி நம்ம இவனை அட்டாக் பண்ணலாம். ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டார்கள் தாவீதுடைய ஆளுகையின் கீழ். ஆமென். ஆமாம். 2 சாமுவேல் 15:18 படி நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஃபுல் கண்ட்ரோலுக்கு அவர் கொண்டு வருகிறது நமக்கு தெரியுது. காத்தூர் கோலியாத்தோட ஊர் ரூல் பண்ணது யார்? தாவீது. ஹல்லேலூயா. முதல் வசனத்துக்கே இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டுச்சு. அவன் பெலிஸ்தியரை முறியடித்து, வேர்டு சொல்லுங்க, என்னதுங்க? பெலிஸ்தியரை முறியடித்து. சொல்லுங்க, நானும் பெலிஸ்தியரை முறியடிப்பேன். நானும் பெலிஸ்தியரை முறியடிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முறியடிக்க போறீங்க? they are the real enemy. சொந்தக்காரனே கிடையாது அவன், சொந்தக்காரனே கிடையாது அவன். யாரோ நமக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. அப்படி செகண்ட் பார்த்தோம்னா மோவாபியர்கள் வேற யாரும் இல்லை, சொந்தக்காரங்க. ஆபிரகாமுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அண்ணன் மகன் லோத்து. இந்த லோத்தை ஆபிரகாம் கூட்டி கொண்டு வந்தார், வளர்த்தாரு, வீட்லேயே வச்சு வளர்த்தாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறேனாரு, நானே பண்ணிக்கிறேன்னு போயிட்டான்.
சோதோம் குமோராவில் போய் அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு 2 பெண்கள் பிறந்தார்கள். சோதோம் குமோராவை ஆண்டவர் அழிக்கும் போது இங்கே ஆபிரகாம் ப்ரே பண்ணுறதை பார்த்து ஆண்டவர் லோத்தை காப்பாற்றும்படி திட்டமிட்டார். லோத்தை காப்பாற்றினா யாரை காப்பாற்றினோம்? அவங்க ஒய்ஃபை காப்பாற்றினா 2 பொண்ணுங்களை 4 பேரையும் காப்பாற்றி விட்டு பக்கத்தில் உள்ள மலை தேசத்துக்கு ஓடி போங்கள் என்று சொல்ல, ஓடி போகும்போது திரும்பி பார்க்காமல் ஓடி போங்கள் என்று சொல்ல லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாளானாள். ஆமேன். அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களும் வெளியில் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று தகப்பனோடைய பாவம் செய்ததை பைபிள் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுது. ஏன் அந்த தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க வாழ்ந்த சமுதாயம் அப்படி. சோதோம் குமோரா ரொம்ப பாவத்தில் உச்சக்கட்ட பாவம் உள்ள ஒரு நாடு. யார் என்னன்னு பவுண்ட்ரி தெரியாமல் வாழ்ந்தாங்க. மோவாபியருக்கு பவுண்ட்ரி தெரியாது. வி ஷுட் நோ பவுண்ட்ரி. பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், சின்னவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அக்கா யார், அம்மா யார், தம்பி யார், தங்கச்சி யார், சொந்தக்காரங்க யார் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்காத ஒரு மக்கள் தான் சோதோம் குமோரர்கள். அவருடைய பாவம் அதிகமாக போன அப்படின்னால வானத்திலேருந்தே டைரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். இன்றைக்கி கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், சோதோம் குமோரானுடைய அக்கினி கந்தமும் வானத்திலிருந்து கீழே விழுந்ததை. இதிலே அவனுடைய பெண்களுக்கு கர்ப்பவதி ஆனார்களே, அதிலே ஒருவன் தான் மோவாப். ஹல்லேலூயா. They survived the destruction of Sodom and Gomorrah. Lot and 2 of his daughters. இதை மூத்த பெண்ணுக்கு தான் இந்த மோவாப் பிறக்கிறான். இந்த மோவாபியர்கள் 7ஆம் தலைமுறை வரைக்கும் ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் போட்டு இருந்தாலும் கிருபையாய் அங்கிருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் தேர்வு செய்கிறார். ஒரு பேர் ரூத். நமக்கெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் மனிதர்களை அப்படியே தள்ளி விடுகிறவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டது. Whoever calls on his name will be saved. யார் கூப்பிட்டாலும், இயேசுவை இது வரைக்கும் தெரியாதவங்க கூட இயேசுவை என்று கூப்பிட்டால் அவர் வந்து காப்பாற்ற போகிறார். இவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், இவருடைய கல்ச்சர், இவருடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் இஸ்ரவேலர்களோடு ஒத்து போகாத அளவுக்கு சோதோம் கொமோராவோட ஒத்து போனது. இங்கே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நம்ம ரட்சித்து மீட்டு கொண்டு வந்தாரா, எல்லாமே உலகத்தார் செய்கிற மாதிரியே செய்வோம். இந்த வாரம் நம்மளச்சேரி சர்ச்சில் அமாவாசை பற்றி தான் நான் மெசேஜ் கொடுத்தேன். ஐயோ அமாவாசை அப்படின்னாங்க. எப்போ அமாவாசைன்றது நல்ல நாள்னு பைபிள் போடுது. மாதத்தின் 1ஆம் நாள் பேர் என்ன பேர்? அமாவாசை. என்னைக்கு நிலா இல்லையோ அதுதான் மாதத்தில் 1ஆம் நாள். ஆனால் நம்ம ஜனங்களுக்கு அமாவாசைனானது ஒரே பயம். எங்கேருந்து கற்றுக்கணும்? பைபிள்லேருந்து கற்றுக்கணுமா? இல்லை. நம்மை சுற்றி இருக்கிற கலாச்சாரம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நடத்துகிறதா, இல்லை உலகத்தில் உள்ள மோவாப் உன்னை நடத்துகிறதா? ஆல் ராங் பிலீஃப்ஸ். ஆமென். நத்திங் டு டூ வித் த பைபிளிக்கல் வேர்ட்ஸ். கர்த்தருடைய வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்தில் எப்படி கோச்சிப்பாங்களோ அதே மாதிரி, உலகத்தில் எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி, உலகத்து மக்கள் வாழ்கிறது போல வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. மோவாபியர்கள் அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களை எகிப்திலேருந்து வெளியெடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு 40 வருஷம் பிடிச்சிச்சான். எத்தனை வருஷம்? கொண்டாந்து கானானில் சேர்த்துட்டார். இஸ்ரவேலர்கள் எங்கேருந்து எடுத்தார்? எகிப்திலேருந்து எடுத்துக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிச்சிச்சு? 40 வருஷம். ஆனால் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த எகிப்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியாமல் போச்சான். நம்மளை உலகத்துலேருந்து ஆண்டவர் எடுத்துட்டார், தப்பு இல்லை. நமக்குள்ளே இருக்கிற உலகம் எப்படி? உலகம் உள்ளே வந்து அழகாக சேர் மேலே சொல்லுது, இவ்வளோ நாள் இவன் எனக்குள்ளே இருந்தான், இப்போ நான் அவனுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இதுதான் மோவாபியர்கள். ஹல்லேலூயா. அந்த லாங்குவேஜ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஹீப்ருவான். நம்மள்தான் ஒரே மொழி தான் என்று சொல்கிற அளவுக்கு ட்ரெடிஷனு அப்படியே ஒத்து போகுது. ஆனால் இங்கே தேவன் இருக்கிறார், அங்கே தேவன். கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, மோவாபியரோடு நம்ம இணைந்து இருக்கலாம், ஒரே மொழி மாதிரி இருக்கலாம், ஒரே அண்ணன் தம்பியாய் கூட இருக்கலாம். ஆனால் மறந்து விடாதீர்கள், நம் தேவன் சொல்வதைத்தான் நாம் செய்ய போகிறோம். என்ன பண்ண தெரியுமா? மோவாபின் மன்னனாகிய பாலாக் பில்லி சூனியம், மாந்திரிகம், தந்திரிகம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் போது பீலேயாமை கூலி கொடுத்து கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலர்களை சபிக்கும்படி சொன்னான். அவரால் சபிக்க முடிஞ்சிச்சா? முடியல. அவர் விட்டுட்டு போயிட்டார். ஒரு ஐடியா கொடுத்தார், இவங்கள சாகடிக்க முடியாது, உங்கள் ஊரில் உள்ள அழகான பொண்ணுங்களை அவங்க கேம்புக்கு அனுப்புனார். உடனே இந்த ஆள் நான் சொல்லியிருக்கணும், ஐயோ எங்கள் ஊர் பெண்களை ஏன்ப்பா நான் அனுப்பணும் தானே சொல்லணும். பிளான் பண்ணி டீமாக அமிச்சான். அப்போனா இவனோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்றதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு புரியுதா? தேர் adulterous people, idolatrous people, sexually immoral people. ஆமென். ஒரு முறையும் அவர்கள் இஸ்ரவேல் கூட கூடும் போதெல்லாம் இஸ்ரவேலுக்கு வீழ்ச்சி தான். பயங்கரமான அட்ராக்டிவ் பீப்புள்.
இஸ்ரவேல் நாடோடியாய் இருக்கும்போதே அவர்கள் மன்னர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தரால் சாபத்தை பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், மோவாபியர்கள் எதை வணங்குகிறார்கள்? கேமோஷ் என்கிற கடவுளை வணங்குகிறார்களாம். மனசே கஷ்டமாகுது. லோத்து, நீ ரட்சிக்கப்பட்டவனாச்சடா. லோத்து ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா? நீ ஆலயத்துக்கு போனவனாச்சடா. உன் ஃபேமிலி என்ன ஆனது? ஆமென். நான் 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இடத்தில் கூடியிருந்தேன். அப்பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் தண்ணி பிடிக்க வருவான். அப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கிறான். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் தண்ணிலாம் பிடிக்க. அப்போ அந்த பையன், அவனோட தங்கச்சி, அவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. சரி, அப்பாவை பார்க்க வரட்டுமானா? வேண்டாம், அப்படி வேண்டான்னு சொல்லிடுவான். அப்புறமா ஒரு நாள் அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்படுறோம். இறந்துட்டாருன்னு கேள்விப்படும்போது இந்த பையனுக்காக நான் ஒரு மாலை வாங்கி கொண்டு போகலான்னு போனால் கிறிஸ்தவ முறைப்படி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர் உட்காந்துக்கிறார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட பாஸ்டர். இந்த இடத்துல இவர் வந்திருக்காரே, சரி தெரிஞ்சவராக இருப்பாருன்னு பார்த்தா இறந்து போனவருடைய மனைவி, அதான் அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, இவரை கிறிஸ்தவ முறைப்படி எடுக்க போகிறோம். சார், நீங்களும் கிறிஸ்டியன் தானே? ஆமாம்மா, இவரை நாங்கள் கிறிஸ்டியன் முறைப்படி எடுக்க போகிறோம். அவர் போன சர்ச்சு பாஸ்டர் தான் வந்துக்கிறார். அப்போ நான் போய், ஐயா ஸ்தோத்திரம் ஐயானா, அந்த ஐயா சொன்னார், ஆமாம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என் சபையில் ரட்சிக்கப்பட்டவன். கவனிங்க, என் சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவன். என் கூட சேர்ந்து ஊழியெல்லாம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரில. சபைக்கும் வரல, எதுக்கும் வரல. கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவனை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணான். நான் கொடிய வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆள். என் மனைவி ரட்சிக்கப்படலை, எங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. என் உயிர் போனால் கிறிஸ்தவ முறைப்படி நீங்கள் எடுக்கணும்னு சொன்னான். நான் வரேன்டா உனக்கு ஜெபம் பண்ணுறதுக்குன்னு நான் சொன்னேன். என்னால் வர முடியல, அதுக்குள்ளே இறந்துட்டான்னு செய்தி வந்துச்சு. இன்றைக்கி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. ப்ரே பண்ணலாங்களா அப்படின்னு சொன்னால் அவர் மனைவிக்கு ஜெபம் கூட பண்ண தெரில. ப்ரேயரா பண்ணலாமாம்மா? என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அது இருக்கார். இல்லைம்மா, நீங்கள் நிற்கணும், கண்ணை கூட மூட, குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரில. யோசிச்சு பார்த்தேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன் குடும்பத்தை இழந்தது போல தான் லோத்து. நம்மளாம் நினைக்கலாம், நான் வரேன், என் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு. வாய்ப்பே கிடையாது. நான் வரணும் இல்லையோ, என் பிள்ளைங்க கன்ஃபார்ம்டாக வரணும். ஆமீன். இந்த 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 கேமோஷ் என்ற கடவுளை தான் லோத்து சொல்லி கொடுத்துருப்பானா? இல்லை. லோத்து சொல்லி கொடுக்குறதுக்கே லோத்துக்கு மூஞ்சி இல்லாத அளவுக்குல அந்த பெண்கள் பண்ணிட்டாங்க. கடவுள் பேர் கேமோஷ். They even acknowledge other deities. ஆமேன். இதுக்கு மேலே மோவாபியர் பற்றி படிக்க வேணாம். தாவீதோட பாட்டி ஊர் அதான். பாட்டியோட அம்மா ஊர். பாட்டியோட அம்மா ஊர் யார்? ரூத். மோவாபில் இன்ஃபேக்ட் ஒரு முறை தஞ்சம் புகுந்திருக்கிறார். மோவாப் மன்னன் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கார். அவங்க அப்பாவை, அவங்க பேரண்ட்ஸை எல்லாம் கொல்லும்படியாக சவுல் திட்டமிடும் போது 1 சாமுவேல் 22:3 அன்றைய மோவாப் மன்னனாக இருந்த ஒருவனை கொண்டு போய் வைத்து அவனிடத்தில் தன் பெற்றோரை விட்டிருக்கிறாரு. அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வேறொரு வரலாறு சொல்லுது, சவுலால் டார்ச்சர் பண்ணப்படுகிற பெற்றோரை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது இந்த மோவாப் மன்னன் தாவீதோட பெற்றோரை டார்ச்சர் பண்ணதாக சொல்லப்படுகிறது. அதுக்காக தாவீது எடுத்திருக்க ஒரு ரிவெஞ்சாய் இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபியர் என்ன பண்ணிட்டான்? முறியடித்து விட்டான். இருளுக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லை. There is battle everywhere. ஆமென். அது மாத்திரமல்ல, சீரியன்ஸ், இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் இல்லை. வெரி ஃபார் பீப்புள். ஹல்லேலூயா. வெரி ஃபார் பீப்புள். அவர்கள் இஸ்ரவேலர்களோடு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் இங்கே வரணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், வேதத்தின் அடிப்படையில் அவங்க இவங்களோட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், சீரியாவை கர்த்தர் பனிஷ் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். பார்டர் ப்ராப்ளம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. தமஸ்கு ஒரு பட்டணமாக இராது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார்.
ஆமென். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தின்படி சீரியா இஸ்ரவேலை அட்டாக் பண்ணுகிறது. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட பழைய பட்டணங்களில் ஒன்று இன்றை வரைக்கும் சீரியா என்கிற பெயரில் இருக்கிறது என்றால் சீரியா ஒன்று. ஆமென். பைபிளில் சொல்லப்பட்ட சில நாடுகள் பைபிளில் சொல்லப்பட்ட பேரோட இருக்குது. அதில் ஒன்று எது? இஸ்ரேல். ரெண்டாவது சீரியா படிக்கிறோம். இன்னும் சிலர் இருக்குது. மூணாவது முக்கியமானதை விட்டுறீங்களே, ஃபஸ்ட்டே வச்சுக்கலாம், இந்தியா. இந்தியா பேர் எங்கே இருக்குது பைபிளில்? எஸ்தர் ராஜாத்தி காலத்திலேயே இந்தியான்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் முழுவதும் சீரியானுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தீர்க்கதரிசிகள் சீரியாவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பெரிய வரலாறு மிக்க ஒரு நாடு. ஆமென். ஆமாம். ராஜாக்கள் சீரியர்கள் எழும்பி இவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தாலும் ஜெயத்தை தாவீது பெறுகிறான். சீரியாவிலே தானியங்களை வைத்தான், பேரிகார்ட்ஸ் வச்சு அவர்களை அந்த இடத்துல அவர் என்ன காரியங்களை வெற்றியாய் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து முடிக்கிறார். இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் செக்யூரிட்டி. பாதுகாப்பு படையை பார்டர் செக்யூரிட்டி வைக்கிறது போல தாவீது அரசன் அங்கேயே வைக்கிறான். சீரியாவை செக் பண்ணுறார். இட் இஸ் a செக் போஸ்ட். ஆமென். சீரியாவை செக் போஸ்ட் பண்ண. he put garrisons. சீரியா டமாஸ்கஸ். ஆமென். தாவீது வளர்ந்தான் என்ற பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்களா? வெகுமதிகள் கொண்டு வருகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சீரியர்களும் ஷேமின் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம். ஷேமின் வழியில் ஆராம் என்று சொல்லுகிறவனுடைய வழியில் இந்த சீரியர்கள் வந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22, 23 படிக்கும்போது ஷேமின் மகன்கள் ஏலாம், அஷூர், அர்பக்சாத், லக்ஸ், லூத், ஆராம். ஆராம் வழியில் வந்தது யாருங்க? சீரியர்கள். ஆபிரகாம் அர்பக்சாத் வழியில் வருவார். ஓகே. ஹல்லேலூயா. ஆமாம். ஐபிராத் நதிக்கரை ஓரமாகவும் அவர்கள் குடியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெசொப்பொத்தேமியா பட்டணம், பதாமரான், தாவீது பண்ணிக்கும் ஆபிரகாமுடைய வழிகள் எல்லாம் அதில் தான் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சீரியர்கள் தாவீதுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சேபாவின் ராஜாவாகிய ஆதாரேசார் ஐபிராத் நதி அண்டையிலே தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிற போது அவன் தாவீதோட சண்டைக்கு வந்தானா இல்லை தாவீது அவனோட சண்டைக்கு போனாரான்னு தெரில. ஆனால் ஐபிராத் நதி வரைக்கும் உனக்கு நான் தேசத்தை கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பட்டினத்துக்கு இறங்க நீ யாரா ஐபிராத் நதிக்கரைக்கிட்ட வந்த என்று யுத்தத்துக்கு போனவன் தான் தாவீது மன்னன். ஆனால் இன்றைய ஐபிராத் நதியை அன்றைக்கு ஆட்சி செய்தது யாரு? தாவீது. இன்னைய ஐபிராத் நதி எங்களுக்கு தெரியுமா? ஈராக்கில் இருக்குது. இஸ்ரேல் எங்கே இருக்குது? ஈராக் எங்கே இருக்குது? பைபிள் படித்து பார்த்தா ஐபிராத் நதியை யார் ஆட்சி செஞ்சுருக்காரு? தாவீது. சிரியா தமஸ்கூவில் தானியங்களை யார் வச்சுருக்காரு? தாவீது. அதனால தான் தாவீதை மாமன்னனாக போகிறார்கள். இன்றைக்கி தாவீதோட ரூலிங் போட்டால் பல நாடுகள் கஷ்டப்படுகிற அளவில் ஒரு மாபெரும் ராஜ்யத்தை அவர் செய்து இருக்கிறார். இன்னொன்று புரிஞ்சுங்க, கிங் டேவிட் 100% ரிலையபிள் ஆன் காட். இந்த ஒரு வாரமாக நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து வரேன். நேற்றைக்கு நான் ஆப்பில் பஸ்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். 8 மணிக்கு வேப்பம்பட்டில் கூட்டம் முடிச்சுட்டு உடனே என்னை பிரதரை கொண்டு போய் அந்த சித்துக்காட்டு பஸ் ஸ்டாண்டில் விடுங்க, 202 வருதுன்னு ட்ராக் பண்ணிகிட்டே வந்தேன். பார்த்தா அந்த பஸ்ஸு வரல, கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு வந்துச்சு. சரி நம்ம பஸ்ஸு பின்னாடி வருது ஆப் பிரகாரம் பார்த்துன்னு அந்த பஸ்ஸை அனுப்பிட்டா என் பஸ்ஸே தாண்டி போயிடுது. ஐயோ இந்த ஒரு பஸ்ஸு தான் அதை விட்டா இல்லைன்னு அதை பின்னாடி சேஸ் பண்ணி போய் ஏறிட்டு போயிட்டு ரொம்ப பயந்துட்டேன். 9 மணி வரைக்கும் இந்த ஓஆர்ஆர் ரோடே தாண்டல. இதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? அப்போ தான் ஆட மனசில் ஒரு தாட் போட்டார், ரதங்களையும் குதிரைகளையும் நம்புகிறவனாக நீ இருக்கக்கூடாது. ரதம் என்றைக்குனாலும் போயிடும், கார் என்றைக்குனாலும் உன்னை விட்டு போயிடும், பைக் என்றைக்குனாலும் உன்னை விட்டு போயிடும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு 10:40 வீடு போய் சேரக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அதிசயமாக எனக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதான் தாவீது இங்கே பண்ண போகிறார். அவங்களோட எல்லாத்தையும் குதிரைகள் எல்லாம் ஹேம்ஸ்ட்ரங் பண்ணி தூக்கி போட்டுற போகிறாரு. அப்பா இவ்வளோ படை வந்துச்சே, படை வந்தால் ஜெயிக்கலான்னு இல்லை. தாவீதுக்கு தெரியும் படை இருந்தாலும் தோல்வி உண்மை, கர்த்தர் இருந்தால் தான் ஜெயம் என்று. நமக்கு
ஆண்டவர்கிட்ட வந்ததும் ஒரு செட்டில்மெண்ட் வேணும். நல்ல சம்பளம் வந்துடணும், பைக் வந்துடணும், கார் வந்துடணும், பங்களா வந்துடணும், மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்துடணும், செட்டில் ஆகிடணும். இல்லைங்க, அதுதான் தோல்வியின் வழி. ஒன்றுமே இல்லாமல் நம்மை நடத்தக்கூடியவர் கர்த்தர். அதனால தான் 7000 இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரர்களையும் 20000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களெல்லாம் துண்டிட்டு போட்டான். பிரதர், அவன் பிடிச்சது 1000 ரதம். எத்தனை கையில் வச்சுக்கினாரா? என்ன படிக்கிறீங்க, லிசன் பண்ணுறீங்களா இல்லையா? ப்ளீஸ் பி அலர்ட். 100 மட்டும் கையில் வச்சுட்டு மீதிலாம் வெட்டி போட்டார். ஏன்? ரதத்தை கொண்டு ரட்சிக்கிறவர் என் தேவன் அல்ல. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் 17 15 16 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ட்ரஸ்ட் கர்த்தர் மேல தான் இருக்கணும், ரதங்கள் மீது இருக்கக்கூடாது, ரதங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. People should trust upon God. Israel should trust upon God. இஸ்ரவேலர்களே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, நீங்கள் தேவனை அதிகமாக நம்ப வேண்டும். ஒரு நாளும் நமக்கு இந்த ரதங்கள் குதிரைகள் பாதுகாப்பை தரப்போகிறதில்ல, கர்த்தர் தான் பாதுகாப்பை தர போகிறார். ஆமென். சேபா ராஜாவாக ஆதரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு வருகிறது, சீரியா வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், சீரியர்கள் இவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். சேபா நாட்டு ராஜாக்கு விரோதமாக சேபா நாட்டு ராஜா தாவீதுக்கு விரோதமாக வருகிறான் என்று தாவீது கேள்விப்பட்டு அவன் யுத்தத்துக்கு போகிறான். அந்த இடத்துல போகும்பொழுது தாவீதுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. எஸ், வண்டர்ஃபுல். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். பாருங்க, இதுதான் நம்ம இதில் படிக்கிறோம். அவனுக்கு ஆதரேசர், அந்த ராஜா பேர் என்ன பேருங்க? ஆதாரேசர். ஆமென். ஆஃப் ஜோபா, கிங் ஆஃப் ஜோபா என்று சொல்லப்படுகிறது. அவன் யுத்தத்துக்கு வருகிறான், அவனையும் தாவீது ஜெயிக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய யார் வராங்க? சீரியர் வராங்க. பாருங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன். தாவீது பெலிஸ்தி கூட ஃபைட் பண்ணிட்டாரு, மோவாபியர் கூட ஃபைட் பண்ணிட்டாரு. இந்த ஜோபா பார்டரில் வந்ததுனால ஃபைட்டு. சிரியா கூட சண்டைக்கே வரலையே. சிரியா யாருக்கு வருது? சப்போர்ட்டுக்கு. சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் என்று தெரியாதவர்கள் எல்லாம் வருவாங்க. ஆமீன். இதே திரும்பி ரெக்கார்ட் நம்ம 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் படித்தோம்னா நமக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், இதை தாவீது ஜெயிக்கிறான். He was a wonderful warrior. ஆமென். வல்லமையான ஒரு யுத்த வீரன். கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக யுத்தம் என்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். நாம் ஜெயித்தாக வேண்டும், தொற்று கொண்டு இருப்பதற்காக இல்லை. ஒரு ரகசியம் மட்டும் எனக்கு தெரியும், நம்ம இயேசுவை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா தோல்வி என்பதே இல்லை. ஏனென்றால் ஜெயம் பெறப்போகிறது, நாம் கொடுக்க போகிறது அவர். ஜெயம் அடைய போகிறது நாம், கொடுக்க போகிறது அவர். ஜெயத்துக்காக போராட போகிறது நாம் அல்ல, ஜெயத்துக்காக ஜெபிக்க போகிறது நாம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை. சீரியாவை ஜெயிச்சிட்டாரு. எல்லாம் பொன் பரிசைகள் எல்லாம் எடுத்து, நிறைய கோல்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு பெரிய யுத்தம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. The biggest battle, biggest victory will give you biggest blessing. ஆமென். இப்போ இவன் கூட சண்டைக்கு போட்டு ஜெயிச்சா எல்லாமே வந்துடும். பாருங்க, எங்கெங்க இதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசுகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆமென். எல்லாம் கோல்டு, அவ்வளோ ரிச்சு அந்த ராஜா. ஆமென். ஷீல்ட்ஸ், கோல்டில் ஷீல்டு செஞ்சு வச்சிருக்காரு, எடுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் வெண்கலத்தை கொண்டு வந்துட்டார். ஆமென். ஆதரேசரின் பட்டங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். அதனால் சாலமோன் வெண்கல தொட்டியும் தூண்களையும் வெண்கல தட்டு முட்டுகளையும் உண்டாக்கினான். ஆக கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று செய்ய வேண்டிய எல்லாத்துக்கும் வேண்டிய பொருள் இந்த யுத்தத்தில் வருது. ஹல்லேலூயா. தாவீது போய் சம்பாதிக்கவில்லை, யுத்தத்திலே கிடைத்தது. எல்லாவற்றையும் ஜெயித்தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்தான். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இப்பொழுது சுகச் செய்தி வருகிறது.
ஆதார் ரேசரின் இராணுவத்தை எல்லாம் முறியடித்ததை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு என்கிறவன் கேள்விப்படுகிறான். இந்த தோயு நல்ல மனிதனாக இருக்கிறான். டோ என்று சொல்கிறது இங்கிலீஷ் வசனம். TOU தோயு கேள்விப்பட்டு ராஜாவுக்கு சுக செய்தியை விசாரித்து ராஜாவுக்கு வேண்டிய கோல்டு சில்வர் எல்லாம் தரான். ஹல்லேலூயா. ஜெயத்தில் அடைந்த பொன் வெள்ளி வேறு, ஜெயம் பெற்றதினால் வந்த கிஃப்ட் வேறு. எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு என்று பரிசுத்தமானபடி நேர்ந்து கொண்டான். நம் வெற்றிகள் அனைத்தும் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளப்பட வேண்டும். நம் ஜெயங்கள் யாவும் கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும். எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் பாத்திரர் கர்த்தரே. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ஃபைட்டு பார்த்தோம்னா யாரோட சண்டை? ஏதோமியர். இவனும் சொந்தக்காரன். அவர்களையும் யார் முறியடித்தது? அபிஷாய், செருயாவின் குமாரன் அபிஷாய் முறியடித்தான். ஏதோம்லையும் என்ன போட்டார்? கேரிசன் போட்டார். போகிற இடமெல்லாம் வெற்றி. யார் யாரை ஜெயித்தார்? வரல விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பெலிஸ்தியர், மோவாபியர், சேபா, அதன் பிறகு தமஸ்கு. அதான் தமஸ்குனா என்னது? சிரியா. அதன் பிறகு வேறு யார்? ஏதோம். 5 யுத்தம், 5லும் ஜெயம் பெற்று வருகிறான். ஆமென். என்ன இங்கே பாருங்க, கொஞ்சம் சிஸ்டம் படிக்கணும். நம்ம என்ன படிக்கணும்? சவுலை திங்க் பண்ணிக்கோங்க, தாவீதை திங்க் பண்ணிக்கோங்க. தாவீது எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக சண்டை போட்டிருக்காரு, சவுல் எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக. ஒரு சிஸ்டம் இல்லை சவுல் கையில். டேய் வாங்கடா, ஓடுங்கடா, பசங்களை கூப்பிட்டு போனார், செத்து போயிட்டார். தாவீது அப்படியா? இல்லை. பிளான் பண்ணி ப்ரே பண்ணி, போகலாமா வானாமா, போகட்டுமா வேணாமா, ஜெயத்தை கொடுப்பீரா கொடுக்க மாட்டீரா. கர்த்தருடைய கால்களை பிடித்து கொண்டான். யாரை அனுப்புறது, எந்த வெப்பன் எடுத்துகிட்டு போகுது? ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. அவரை பற்றி நினச்சா யார் அனுப்புறது, எந்த வெப்பன் எடுத்துகிட்டு போகிறது? நம்ம நினைக்கிறோம்ல, தாவீதுங்க ட்ரைனிங்கே இல்லைங்க, சும்மா ஃப்ளூக்கா கல் எறிஞ்சார். இல்லை, எதிரியினுடைய பலவீனத்தை கண்டு அதில் அடிக்கிறான். எதிரி ஸ்ட்ராங்குங்க, ஸ்ட்ராங்காக இருக்க எதிரி கூட தாவீது கட்டி சந்திக்கு போனால் இவர் செத்துருவார். எதிரினுடைய பலவீனம் தான் என்னுடைய பலம் என்பதை தெரிந்திருந்தவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. இங்கே எல்லாரும் கூட ஃபைட்லேயும் நேருக்கு நேர் தாவீது சண்டை போட்டிருக்க மாட்டாருங்க. சீரியர்கள் கையில் இருப்பு ஆயுதங்கள் இருக்குது, பெலிஸ்தர்கள் இருப்பு ஆயுதங்கள் இருக்குது. எந்த டெக்னாலஜி ஜெயிச்சாருன்னு எனக்கே தெரில. தாவீது கையில் ஈட்டி இருந்துச்சா, பட்டயம் இருந்துச்சா? தாவீது கையில் சுரமண்டலம் இருந்துச்சு, கல் இருந்துச்சு, கவன் இருந்துச்சு. கல்லுலேயே அடிச்சு எல்லாரையும் சாவடிச்சாங்களா எனக்கு தெரியல. He had great intelligence. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு நீங்க ஒரு ஆங்கிளில் பார்க்குறீங்களா, அந்த ஆங்கிளில் ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணுங்க. ஈஸியான ஆங்கிள் உங்களுக்கு கர்த்தர் சொல்லி தருவார். அது வரைக்கும் உங்க சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்குங்க. ப்ரேயர் செல் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடக்கட்டும், கூகுள் மீட் ப்ரேயர் நடக்கட்டும், ஜபக்குழு தலைவர்களை எழுப்புங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எழுப்புங்க, ஜபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க, பைபிள் காலேஜ் பிள்ளைகளை எழுப்புங்க. நல்ல ஸ்ட்ராங்கான சிஸ்டம் வைங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நீதியும் நியாயத்தையும் தாவீது செய்தாராம். எக்ஸலண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ் அமாங் ஹிஸ் பீப்புள். ஆமென். தாவீது ராஜா காலத்தில் என்ன இருந்துச்சு? நீதி நியாயம். தாவீது ஒரு டீம் பற்றி படிப்போம். யோவாப் இராணுவ தலைவன். ஆமென். யோசபாத் மந்திரியாய் இருக்கிறான். சாதோக்கும் அபியத்தாரும் என்னவா இருந்தாங்க? சாதோக்கும் அபியத்தாரின் குமாரனாகிய அபிமெலேக்கும் ஆசாரியராய் இருந்தார்கள். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் 1. அப்புறம் அபியாத்தின் குமாரன் அபிமெலேக்கும் ஆசாரியராய் இருந்தார்கள். அப்ப எத்தனை ஆசாரியர்கள்? 2. ஏன் 2 ஆசாரியர்கள்? மோசே கூடாரம் அமைத்த இடத்துல இருந்த கூடாரத்தை தாவீது மாற்றவே இல்லையா, அதை அப்படியே வச்சிருந்தாராம். அங்கே ஒரு ஆசாரியன், இன்னொரு ஆசாரியன் எங்கே இருக்கிறாரு? எருசலேமில் இருக்கிறார். 2 priestly centers. ஒன்று வந்து கிபியோனில் இருக்குது. அங்கே மோசே அப்போ கட்டினார கூடாரம், அது அப்படியே இருக்குது. அங்கே பலிபீடம்லாம் இருக்குது. அங்கேருந்து உடன்படிக்கை பெட்டியை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சர்ச்சு கட்டிட்டார். அப்போ 2 பேர் யாருங்க? சாதோக்கு அபியத்தார். ஒரு ஆள் எருசலேமில் ஊழியம் பண்ணுறாரு, ஒரு ஆள் கிபியோனில் ஊழியம் பண்ணுகிறார். ஆமென். ஏங்க நம்முடைய ஊழியங்கள் 2 மடங்கு ஆகக்கூடாதா? இன்னொரு இடத்துல நம்ம திருச்சபை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? ஏன் பேச மாட்டீங்க? வாலிபர்கள் ஜபக்குழுவானது டீன்ஸ் தனியாக யூத்து தனியாக மாறக்கூடாதா? மாறணும். ஆனால் மறந்துடாதீங்க, சாதோக்கும் அபியாத்தாரும் அவசியம்.
நீங்கள் பாட்டு யாருனா போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு யாருனா என்னென்ன பண்ணுவாங்க கிடையாது. நீங்கள் தான் சாதோக்கு போல அபியாத்தார் போல எழும்ப வேண்டும். நான் தான் நிற்கிறேன், நீர்னா தான். அந்த ஒரு மனிதனைத்தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாராவது பண்ணு போங்கன்னு கிடையாது. உங்களை கர்த்தர் இந்த பைபிள் காலேஜில் இணைச்சதுக்கு, 611 பைபிள் காலேஜில் இணைச்சதுக்கு இதற்காக எழுப்பும்படியாகத்தான். என்னைக்கு உங்கள் பொறுப்புகளை கையில் எடுக்க போகிறீங்க? when are you going to become responsible? என்னைக்கு ரெஸ்பான்சிபிளா நான் கற்றுக்கொள்ள போகிறேன், ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள போகிறேன், வேதத்தை படிக்க போகிறேன் என்ற ஆர்வத்தோடு புறப்பட போகிறீர்கள்? ஜாதோக்கும் அபியாத்தாரையும் தாவீது வச்சார். எக்ஸலண்ட்டான பீப்புள். ஒரு டீம் ஜெருசலேம்ல ஆப்ரேட் பண்ணது, இன்னொரு டீமு கிபியோன்லேருந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். 2 இடத்துல வச்சுருந்தார். ஒரு இடம் எது, இன்னொரு இடம் என்ன பேர்? லிசன் பண்ண மாட்டீங்க, அதனால தான் யூ வில் லூஸ். கிபியோன் ஒரு இடம், இன்னொரு இடம் எங்கே? எருசலேம். பிறகு தாவீதோட மிலிட்ரி பாடி கார்ட்ஸ் பற்றி சொல்லப்படுறது. கிரேத்தியரும் பிளேத்தியரும். ஆமேன். அதுக்கு யார்? யோய்தாவின் குமாரன் பெனாயா லீடர். ஆமேன். அவன் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் போட்டு வச்சுருந்துருக்காரு. தாவீதோட ஹேண்டு ஓங்கி இருக்கும்போது எல்லாம் கரெக்டாக இருந்தது. இன்றைக்கும் நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்ல. நம்மளெல்லாம் எழுப்புறாரு. நம்ம கூட தாவீதை காட்டிலும் பெரிய இயேசு இருக்கிறார். அவர் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவரே, என்னை பெனாயாவா போட்டால் நான் அதுவாக இருக்கிறேன், என்னை கிரேத்தியனா போட்டால் நான் அதுவாக இருக்கிறேன், என்னை பிளேத்தியனா போட்டால் நான் அதுவாக இருக்கிறேன், என்னை சாதோக்கா போட்டால் நான் அதுவாக இருக்கேன், என்னை அபிமலேக்கா போட்டால் நான் அதுவாக இருக்கிறேன், என்னை என்னவாய் போட்டாலும் நான் அதுவாய் இருக்கிறேன் என்று எழும்பக்கூடியவர்களை தான் கர்த்தர் நம்ம எழுப்புகிறார். கிங் டேவிட் கையில் நிறைய கற்றுக்கிட்டோம். செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன், ரியல் வார், ஃபைட்டிங் வித் த ரியல் எனிமி, நாட் த ஃபேக் எனிமி. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கண்ட தாவீது அவனுடைய வெற்றிக்கு காரணங்களை படித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், தொல்லைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தரப்போகிறது கட்டாயம் உண்டு. கர்த்தர் சந்நிதியில் சரணடைவோம். கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுத்தருவாராக. ஷாலோம். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஓ ரீ காதா லாபா ஷதா ராபா ரேவே ஓ ரே தேனே பேரே கே தேனே போ ஷீரா பாபா பாபா ரே 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 ரே. நாம் இன்னைக்கு எழுந்து நின்று தேவன் நம்மையும் ஒரு தாவீதாக தான் பார்க்கிறார். எத்தனையோ சுற்றி இருக்கிற நாடுகள் முன்பாக இஸ்ரவேலை ஒடுக்கி இருக்கலாம், ஆனால் இனியும் ஒடுக்குகிற காலம் அல்ல. ஆமேன். இது நாம் ஜெயிக்கிற காலம். ஆமேன். இனி நாம் அடங்கி போய் நம்மை கீழ்ப்படுத்த காலம் இல்லை. நாம் மற்ற காரியங்களை கீழ்ப்படுத்துகிற காரியம் இருக்குது. நாம் பெலிஸ்தருக்கு அடிமைப்பட்ட காலங்கள் அல்ல, நாம் பெலிஸ்தரை அடிமைப்படுத்தும் காலமாக தேவன் நம்ம மாற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள், போராட்டம் நம்மளை இப்போ மிகவும் ஒரு அழுத்துகிற சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கு நாம் தாவீதை போல எழும்ப போகிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கு அபிஷேகத்தை நீர் எனக்கு தாங்கப்பா, தாவீதுக்கு கிருபை எனக்கு தாங்கப்பா. நான் நீ இந்த அடிமை இருந்தது போதும் ராஜா, சத்துரு என்னை நெருக்கினது போதும் தகப்பனே, பிசாசு என்னை ஒடுக்கினது போதும்ப்பா. இனி நாங்கள் அடிமைப்படுத்துக நாங்கள் தகப்பனே, நாங்கள் இல்லை தகப்பனே, நாங்கள் தான் அந்த பிசாசுகளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. தாவீதோடு கூட இருந்த தேவனே நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் போதும் எப்பா, என் வாழ்க்கையில் வெற்றியப்பா. நீங்கள் மட்டும் என் கூட வாழ்க்கை கூட வாங்கப்பா, என் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த பாடல் மூலமாக ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வாங்கப்பா, நீர் கூட இருந்தால் போதும் தகப்பனே. எப்படி ஆண்டவரே தாவீது எத்தனை எதிராளிகள் வந்தாலும் முறியடித்தானோ, இயேசு நாமத்தில் நீங்களை முறியடிப்பிற்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். எங்களுக்கு எதிராக சதிகளை முறியடிப்பேன். ஆம் தகப்பனே, சாத்தானை ஜெயித்திடுவேன். இயேசு நாமத்தினால சதிகளை முறியடிக்கிறப்பா. இயேசு நாமத்தினால சாத்தானை ஜெயித்திடுவேன். ஜெய கம்பீரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனப்பா, என்ற ஆண்டவரை தகப்பனப்பா, ஒரு ஜெயகம்பரம் உள்ள ஒரு அதிகாரம் தகப்பனப்பா. நீர் எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறேன்னு எங்களை பார்த்த அதிகாரம் தகப்பன. 1 நாளும் 18 தியானிக்க கிருபை செஞ்சீங்களே, நன்றியப்பா. இனிமேலும் எங்களோட பேசுங்க, இனிமேலும் அசைவாடுங்கப்பா. நிறைய வழி நடத்த பலப்படுத்துங்க. இயேசு மூலம் சொன்ன பிதாவே, ஆமேன். 1 நாளாகவும் 18 அதிகாரம் 1ஆம் வசனம். இதன் பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அவன் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்து கொண்டான். ஆமேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அந்த பெலிஸ்தர் எத்தனை வருஷ காலமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டே, சவுல் காலத்திலிருந்து போர் செய்து கொண்டே இருக்கார்கள். இஸ்ரேலுக்கு இடையூறாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தாவீதை ராஜ்யத்தை நிலைப்படுத்தின பிறகு ஒரு நாள் அந்த சத்துருவை தேவன் அவனுக்கு கீழ்ப்படுத்த. ஆமென். அப்படிப்பட்ட பலத்த ஒரு சத்துருவை அவன் கையிலிருந்து அந்த பிடித்து கொண்டான். வசனம் சொல்றது, அவனை கீழ்ப்படுத்தினான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அந்த கோலியாத் போன்ற பல பிரச்சனைகள், நம்மளுக்கு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்ப உறவுகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற பல விதமான சரீர வியாதி பலவீனங்கள் நம்மளுக்கு போராட்டமாக இருக்கலாம், இல்லை பாவ சிந்தனைகள் எப்போதும் நம்ம அழுத்தி கொண்டே நம்ம பல வருஷமாக போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்ல, மகனை மேலே கவலைப்படாதே, நீ அதுவுமே ஜெயம் கொள்வாய். ஆமேன். எப்படி கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அந்த காரியத்தை ஜெயம் கொடுத்தாரோ, கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கூட இந்த கர்த்தர் ஆண்டவர் ஜெயத்தை தருப்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு கூட இந்த திரும்ப ஒரு பாடலை பாடி, ஆண்டவரேப்பா இயேசுவின் நாமத்தினாலப்பா எங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா சத்துருக்களையும் நாங்கள் முறியடிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியங்களும் இயேசு நாத்தது வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. எங்களை ஆண்டவரே இத்தனை வருஷமா அடிமைப்படுத்துகிற பாவ சிந்தனை, இத்தனை வருஷம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் பிரிவினை கொண்டு சிந்தனைகளை நாம் இந்த பாடலை பாடும்போது அந்நிய பாஷையில பேசி அந்த பிசாசை நம்ம சபித்து கட்ட போகிறோம். தேவன் எனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளை எடுக்கிறார். ஆமென். அவர் ஜெய கம்பீரம் உள்ள தேவன், இஸ்ரவேலுக்கு என்றென்றும் துணையா இருக்கிற தேவன், தாவீதிற்கு துணையா இருக்கிற தேவன், இன்று ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் துணையா இருக்கிறேன் என்று சொல்லிக்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி, இந்த பாடலை பாடும்போதே நீங்க அந்த சத்துருவை சபித்து கட்டலாம். இயேசுவின் நாமத்தினால என்னை துன்பப்படுத்துகிற பிசாசே நான் சபித்து கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பிசாசை சபித்து கட்டு இந்த இன்னைக்கு ஜெயத்தை தேவன் நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிறான். இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, ஆமென், நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவாமாப்பா. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற திரும்ப சொல்லப்பா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. இயேசு நாமம். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை.
சத்து அந்நிய பாஷையில பேசி இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசே, இயேசுவின் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, உங்கள் ஆயுதங்கள் வானமண்ட பொல்லாத சேனைகள் சொல்லுகிறார். சபித்து கட்டலாமா? இயேசு நாமத்தினால எங்கள் குடும்ப உறவுகளுக்கு நாம பிரிவினை உண்டாக்குற பொல்லாத கிரியைகளை சத்துருவே உன்னை இப்போது நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உயிர் தந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன் அக்கினி 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 இப்போதே ஒரு அக்கினி வானத்திலிருந்து அக்கினி போடுவதாக. அக்கினி 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 எங்க பாவ சிந்தனைகளால பாவத்துல போராடுகிற பிசாசே நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உயிர் தந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால சபித்து கட்டுகிறப்பா. அக்கினி 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 அப்பா இயேசு நாமத்தினால எங்களுக்கு இருந்தா பெலிஸ்தீனை போல எழுப்பப்படுகிற எல்லா சரீர பலவீனங்களையும் நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபித்து நான் கட்டுகிறோம். எங்களை பலவீனப்படுத்துகிற பொல்லாத கிரியை சேனைகளின் தேவனா கடந்த இயேசு சபித்து கட்டுகிறப்பா. அக்கினி 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 போடுகிற அந்த கப்பனப்பா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறாம் சொல்லாமாப்பா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சத்ரு சப்து கட்டணும். ஓ ஷாதரே ரே 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 ஓ ஷாபதன வக்கர பலபதன மக்கரபா ஓ ரீதலே தன கரமா ஷபதன மக்கரபா ஓ சபித்து கட்டுகிறப்பா, சபித்து கட்டுகிறப்பா, சபித்து கட்டுறோம். எங்களை அடிமைப்படுத்துகிற பொல்லாத பெலிஸ்தரின் ஆவியே உன்னை நான் இனி கீழ்படுத்துகிற இயேசு நாமத்தினால எங்களை அடிமைப்படுத்தின பிசாசு நான் உங்களுக்கு அடிமை இல்லை, நீ தான் எனக்கு அடிமை ஆண்டுகிற இயேசு நாமத்தினால கீழ்படுத்துகிறோம். இப்போது எல்லா பெலிஸ்தரின் ஆவிகளே அக்கினா சுட்டரிக்கிறோம். இப்போதே வீழ்ந்து போவாயாக. எப்படி கோலியாத் வீழ்ந்து போனானோ இயேசு நாமத்தினால இந்த பிரச்சனை வீழ்ந்து போவாயாக. இயேசு நாமத்தினால சபித்து கட்டுறோம். இயேசு நாமத்தில் எனக்காக யுத்தம் செய்கிற இயேசு நாமத்தினால அக்கினி 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 அக்கினி. ஆம் தகப்பனப்பா, நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால தகப்பா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்று ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஜெயத்தை கொடுத்து நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால இனிமேட்டு தகப்பன எந்த பெலிஸ்தனாக நாங்கள் அடிமை அல்ல தகப்பன. இதோ சத்துரை ஆண்டவரே சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத சொன்னீங்களப்பா. இயேசு நாமத்தில் இதுவரைக்கும் எங்களை சேதப்படுத்தின பிசாசு இனிமேட்டு என் கால் கீழே தானே இயேசு நாமத்தினால உனக்கு மேற்கொள்ள அதிகாரம் இல்லை ஆண்டவரே. இதோ சர்ப்பங்களை மிதிக்கும் தேள்கள் எடுக்கும் அதிகாரம் சர்ப்பத்தின் ஆவியை உன்னை சபித்தினால் கட்டுகிறப்பா. இப்போது அக்கி நாங்கள் சுட்டரிக்கிறப்பா. இயேசு நாமத்தை எங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட உனக்கு எதுவுமே அதிகாரம் இல்லை என்று இந்த காலை வேளை கட்டளை கொடுக்கிறப்பா. இயேசு நாமத்தினப்பா நீர் எங்களுக்கு விரோதமான செயல்களை முறியடித்து எங்களுக்கு தகப்பன இயேசுவின் நாமத்தின் ஜெயத்தை கொடுத்துக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் தாவீதோடு கூட இருந்த தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மாறாத உங்க பிரசன்னமும் தாவீதோடு இருந்த கிருபையும் தாவீதோடு இருந்த உடன்படிக்கை தகப்பன எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நீர் எங்களை வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்த பெரிய கால ஏசு உணவு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு விசுவாச செயல் செய்ய போகிறோம். நம்மளுக்கு விரோதமாக எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையை நம்ம நினச்சிட்டு போகிறோம். அந்த பிரச்சனை இப்போ நம்ம கால் கீழே இருக்கதா நினச்சி காலை தூக்கி நசுக்கி இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு இனிமே அடிமை இல்லை என்று சொன்ன போற சொல்லமா. காலில் போட்டு நசுக்கலாம், சத்துரு நசுக்கிற மாதிரி இயேசுவின் நாமத்தினால உனக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்துல இனிமேட்டு நீ என் காலின் கீழே தான் சொல்லமா. இயேசுவின் நாமத்தை எல்லாம் பெலிஸ்தீன் ஆவியே நீ இனிமேட்டு என் காலின் கீழே தான். இயேசுவின் நாமத்தினால சத்துரு இயேசுவின் நாமத்தில் எங்களை கீழே கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த நன்றி செலுத்துகிறப்பா. நீர் அன்பின் பிதாவே அப்பா, நீர் எங்கள் சத்துருகளை கீழ்படுத்தின தேவன். இந்த எங்களை எல்லா பிரச்சனையும் கீழ்படுத்தினாலும் விசுவாசிக்கிறப்பா. இந்த மாறாத பிரசனம் ஆளுகையும் எங்களோட கூட இருந்து வழி நடத்தி பலப்படுத்துங்க தகப்பன். நீரே பொறுப்பேற்றுகளை ஆசீர்வதிங்க ஏசு முழுச நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தாண்டு நன்றி சொல்லமா. நன்றி 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 ஆமென். ஷாலோம் ஷாலோம், ஆமென், ஹல்லேலூயா. பெலிஸ்தர் நம்மை ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இனிமேல் நாம் பெலிஸ்தரை ஆளுகிற காலம். ஆமென். கர்த்தர் நம்மளுடைய சத்துருக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தின தேவருக்கு நம்ம மகிமை உண்டாவதாக. ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.